நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதும் காலை நீட்டி நல்லா தூங்கணும்னு தோணுதா? மதியானம் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் எடுத்து சாப்பிட்ற அன்னைக்கு எப்படிதானோ கண்ணு நல்லா சொக்கி இழுக்குதா? காலையில பொங்கல் என்னைக்கெல்லாம் சாப்பிட்றோமோ அன்னைக்கெல்லாம் ஒர்க் போயிட்டு வேலையே பார்க்க முடியாம தூங்கி தூங்கி விழுறீங்களா? சாப்பாடு நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு தானே. எதுக்காக சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச உடனே தூக்கம் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த எல்லா கேள்விக்கான பதிலும் தான் இந்த வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். It is a medical miracle. சாப்பிட்டு முடிச்சதுமே நம்ம உடம்பு ரொம்ப அசதியா இருக்கிறது, இல்ல தூக்கம் வர மாதிரி இருக்கிறது, இது எல்லாத்தையுமே ஃபுட் கோமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சதும் சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு வயிற்றை நோக்கி நிறைய பிளட் சர்க்குலேஷன் போயிடும். அப்போ உங்களுக்கு மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். அதனால மூளை உங்க உடம்ப ரெஸ்ட் எடுக்க சொல்றதுனால தான் ரொம்ப அசதியாவோ டயர்டாவோ அப்படி இல்லாட்டி போய் தூங்குனா நல்லா இருக்கும் அப்படின்னும் நீங்க ஃபீல் பண்றீங்க. சரி, ஓகே. அப்படி இருந்தா நம்ம எந்த உணவை சாப்பிட்டாலுமே தூக்கம் வரணும் தானே. காலையில முக்கியமா டிஃபன் டைம்ல பொங்கல் சாப்பிட்டா ஏன் நல்லா தூக்கம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மற்ற டிஃபன் ஐட்டமை கம்பேர் பண்ணும்போது பொங்கலில் நிறைய ரைஸ் இருக்குது. நிறைய ரைஸ் இருந்தால் கண்டிப்பாக கார்போஹைட்ரேட் இருக்கும். அது பிளட்ல குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். அப்படி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும்போது அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக இன்சுலினும் செக்ரேட் ஆகும். இப்படி பிளட் சுகர் லெவல் டக்குன்னு அதிகமாகி அதுக்கப்புறமா கம்மியாகிறதுனால தான் நம்ம உடம்பு ரொம்ப டயர்டாகவும் தூக்கம் வர மாதிரியும் ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ரைஸு பருப்பு இந்த வகையான உணவுகளில் எல்லாத்துலேயுமே ட்ரிப்டோஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் இருக்கும். இது செரோட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்க செய்யும். அப்படி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ஹார்மோன் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹாப்பியான ஹார்மோன். அப்படி இருக்கும்போது கண்ணா நீ தூங்குடான்ற மாதிரி நம்மளை தூங்க வச்சிரும். சரிப்பா, நான் காலேஜ் போகிறேன் இல்லை ஒர்க் போகிறேன், மத்தியானம் போய் அங்கெல்லாம் தூங்கிக்கிட்டா இருக்க முடியும், எனக்கு சாப்பிட்டதும் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நார்மலாக கொஞ்சம் சாப்பிட்டதும் நமக்கு டயர்டாவோ அசதியாவோ தூக்கம் வர மாதிரியோ இருக்கிறது சாதாரணம் தான். ஆனால் தினமும் எனக்கு இப்படி தான் இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபுட்டை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது. உங்களுக்கு தேவையான அளவை விட நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அப்போது உங்கள் உடம்புக்கு தேவையான, முக்கியமாக உங்கள் மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாமே டைஜஸ்டிவ் ட்ராக் பக்கம் போயிடுறதுனால உங்களுக்கு எப்பவும் டயர்டாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உணவை மட்டும் கன்சியூம் பண்ண பாருங்கள். அதே மாதிரி நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன், ஒரு பிளேட் சாப்பாடு தான்ப்பா சாப்பிடுவேன்னு நீங்கள் சொன்னாலும் அந்த ஒரு பிளேட் முழுக்க ரைஸாகவே கார்போஹைட்ரேட்டாகவே இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆக நேரம் ஆக தான் செய்யும். அதனால் கொஞ்சம் ஃபைபர், அதுக்கப்புறமா ப்ரோட்டீன் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதாவது நிறைய காய்கறிகளை சேர்த்துட்டு கொஞ்சமாக ரைஸை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மதியானம் சாப்பிட்டதும் இப்படி தூக்கம் வர மாதிரி இருக்க ஃபீலிங் வராமல் இருக்கும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு படுத்து காலையில் கரெக்டான நேரத்துக்கு எந்திரிக்கிறது. இந்த ஸ்லீப் சைக்கிளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு மதியானம் அதிகமாக தூக்கம் வர ஃபீலிங் இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மதியானம் தூங்கி வளைஞ்சிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஹெல்த் ஸ்டுடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.